நாக்பூரை சேர்ந்த ஷியாமலா அப்படிங்கிற பொண்ணு டெல்லியில் இருந்த ஒரு பிரபல மருத்துவக் கல்லூரியில் தங்கி படிச்சுட்டு வந்தாங்க. கேம்பஸ்குள்ளே இருந்த ஹாஸ்டலில் தான் தங்கி இருந்தாங்க. அவங்க வந்து நாக்பூரில் இருக்கிற அவங்க அம்மாவை பார்க்க எப்போயாவது தான் வந்துட்டு போவாங்க. அதே மாதிரி தான் அவங்க அம்மாவை பார்க்க லீவுக்கு நாக்பூருக்கு வந்திருக்காங்க. அன்றைக்கி நாள் சரியாக ஆகஸ்ட் 13, 2004 காலகட்டம். நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து அவங்க வீட்டுக்கு ஆட்டோவில் தான் போனாங்க. அப்படி போயிட்டுருக்க வழியில் கஸ்தூரிபா நகர், இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கஸ்தூரிபா நகர் அப்படிங்கிற ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது யதார்த்தமாக வெளியே எட்டி பார்த்த பொண்ணு அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க, இன்றைக்கி எல்லாருமே ஹோலி மாதிரி ஏதோ கொண்டாடிட்டுருக்காங்க, பட்டாசெல்லாம் வேறு வெடிக்கிறாங்க, எதுவும் திருவிழாவாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு அவங்க அம்மா வந்து ரொம்ப சாதாரணமாக, இன்றைக்கி திருவிழாலாம் ஒன்றும் இல்லைம்மா, அக்கு யாதவ் அப்படின்ற ஒருத்தனை இந்த ஏரியாவை சேர்ந்த சில பேர் கொலை பண்ணிட்டாங்க, அதுவும் கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு. குறைஞ்சது ஒரு 70 கத்தி குத்தாவது அவர் மேலே விழுந்திருக்கும் போல். அதைத்தான் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடிட்டுருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பொண்ணுக்கு வந்து கோபம் தாங்கலை. அவங்க அம்மா கூடயே சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குமா இது மாதிரியான காட்டுமிராண்டித்தனமான செயல்கள்லாம் இவங்க செஞ்சிட்ருக்காங்க, ஒருத்தரை கொல்றதே தப்பு, இதில் அவரை கொண்டாடுறதெல்லாம் ரொம்ப அநியாயமானு அவங்க அம்மா கிட்ட சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த பொண்ணை யோசிப்பாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஒருத்தவங்க இறந்ததுக்கு ஒரு ஊரே சேர்ந்து அழுதுச்சுன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, யோக்கியமான ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, நாணயஸ்தர் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்றதுக்காகத்தான் ஊரே சேர்ந்து அழுவாங்க. அதுவே ஊரே ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுச்சுன்னா அவர் எப்படியாப்பட்ட நபர்னு ஷியாமலாவும் யோசிச்சுருக்காங்க. அப்போ தான் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த அக்கு யாதவ்ன்றது யாருமா, எதுக்காக இவங்க அவரை கொன்னதை கொண்டாடிட்டுருக்காங்க, இந்த அக்கு யாதவை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா சொன்ன விஷயம், அம்மா பிறந்த அதே வருஷமான 1972 வருஷம்தான் இந்த அக்கு யாதவ்ன்றவனும் பிறந்தாம்மா. அவங்க அப்பா வச்ச பேர் என்னமோ பாரத் கலிச்சரன் அப்படின்ற பேர் தான் வச்சார் இந்த கலிச்சட பயலுக்கு. அக்குவோட கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அந்த வீட்டில் வந்து மொத்தம் 12 பேர் இருந்தாங்க. 6 ஆண்கள் இருந்தாங்க, 6 பெண்கள் இருந்தாங்க. சின்ன வயசுலேருந்தே அக்கு யாதவோட அப்பாவோட ரவுடித்தனத்தை பார்த்து தான் இவங்க எல்லாருமே வளர்ந்துருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த ஏரியாவோட மிகப்பெரிய டானா வளம் வந்தவர் அவருடைய அப்பா. ஜாதி ரீதியான ஒரு மோதல் நடந்தப்போ எதிர்த்தரப்பை சேர்ந்தவங்க அவங்க அப்பாவை அடித்தே கொன்றாங்க. இதனால் அக்கு யாதவுக்கு அந்த எதிர்த்தரப்பை சேர்ந்த யாராக இருந்தாலுமே, அதாவது இவர் உயர்ந்த ஜாதினும் தாழ்ந்த ஜாதி மக்கள் அப்படின்னு இவராக சிலர் நினச்சிட்ருப்பார்ல, அந்த மாதிரி மக்களை பார்த்தாலே இவருக்கு தன்னை அறியாமையே ஒரு கோபம் வந்துட்டுருக்கு. அக்குவோட அப்பா ரவுடித்தனம் பண்ணி சேர்த்து வச்ச எல்லா காசையுமே போலீஸ்கார் அவங்க கேட்குறப்பெல்லாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, சின்ன சின்ன காசு பிரச்சனை வரும்போதெல்லாம் இவன் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். இதனால் இவன் எந்த தப்பு பண்ணாலுமே போலீஸ்காரங்களுமே அதை கண்டுக்காமே இருந்திருக்காங்க. ஒருவேளை இவனுக்கு வந்து ஏதாவது அவசரமாக காசு தேவைப்படுது அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது தலித் அவங்களோட வீடு இருந்துச்சுன்னா, இந்த வார்த்தை சொல்ல உண்மையாக எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது இவங்க பிற்படுத்தப்பட்டோர், தலித் மக்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிற்படுத்தப்பட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ பிற்படுத்தினது யார்? இந்த கேள்வி எல்லாருக்குமே இயல்பாக வருதுல்ல. அதனால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. நம்ம சில மக்களால் தாழ்த்தி வச்சவங்கன்னு கூட சொல்லிக்கலாமா, அப்படி சொல்லலாம், கரெக்டாக இருக்கும் இல்லை? ஒருவேளை இவனுக்கு வந்து பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஏரியாவில் இருக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் யாரோட வீடுன்னு பார்க்குறதில்ல, யாரோட வீட்டுக்குள்ளேயாவது புகுந்து காசு கேட்குறது, எனக்கு பணம் இப்போ உடனே தேவைப்படுது, இப்போயே நீ எனக்கு பணம் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள மிரட்டுறது. அப்படி அவங்க வந்து காசு தரலை, என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கேஸ் ஸ்டவ்வு இல்லை ரேடியோ பெட்டி, அப்போல்லாம் நம்ம இப்போ தானே டிவி, லேப்டாப் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அந்த காலத்தில் சில பேரோட வீட்டில் ரேடியோ இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாத்தையுமே பொருள்லாம் தூக்கிட்டு போய் விற்றுருவான். விற்றுட்டு அவனுக்கு தேவையான காசை எடுத்துப்பான். அப்படி தான் ஒரு நாள் வந்து அக்கு யாதவோட ஃப்ரெண்டு, நண்பா எனக்கு இப்போயே 2000 ரூபாய் வேணும், இப்போவே வேணும், அதுவும் உடனே வேணும் அப்படின்னு அக்கு யாதவ்கிட்ட போய் கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அக்கு யாதவ் என்ன பண்ணான்னு தெரியுமா? தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு 18 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணிட்ட போயிட்டு, உன் காதில் போட்டிருக்கேல கம்மல், அந்த கம்மலை இப்போயே கழட்டி கொடுமா அந்த மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணும் வந்து சொல்லியிருக்காங்க, அண்ணா தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கள் வீட்டில் தங்கம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் இருக்குது, அதனால் தயவு செஞ்சு இதை கேட்காதீங்கண்ணா அப்படின்னு அக்கு யாதவ்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு. உடனே அக்கு யாதவ் என்ன செயல் செஞ்சான்னு தெரியுமா? அவனோட இடுப்பில் மறைச்சி வச்சுருந்த கத்தியை எடுத்து அந்த பொண்ணோட காதவே அறுத்துட்டான். இனிமேல் உனக்கு இந்த காதும் சொந்தம் கிடையாது, இந்த கம்மலும் சொந்தம் கிடையாது அப்படின்னு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த சம்பவத்தை பார்த்து கொதிச்சு போன ஒரு 4 பேர்
சொல்லுவோம்ல ஊரில் ஒரு 4 பேர் நல்லவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 4 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் தெருவில் அநியாயமாக ஒரு பொண்ணோட காதவே அறுத்துட்டான் இந்த அக்கு யாதவ், தயவு செஞ்சு இவனை கைது பண்ணுங்க அப்படின்னு போலீஸார்கிட்ட போயிட்டு இவங்க மனு கொடுத்துருக்காங்க. நம்ம சட்டத்தோட வலிமை எப்படிப்பட்டதுன்னா நண்பர்களே, 10 நாள் மட்டும் உள்ளே இருந்துட்டு அக்கு யாதவ் வெளியே வந்துட்டான். அவன் வெளியே வந்த நாளே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களா 4 பேர், அதில் ஒருத்தர் வந்து தனியாக இவர்கிட்ட மாட்டிக்கிட்டார். இந்த குரூப்பில் வந்து மாட்டிக்கிட்டார். அப்போ வந்து அவருடைய உடலில் இருந்த எல்லா துணியையுமே கலட்டிட்டு அவரை ஊர் முழுக்க சுத்த விட்டுருக்காங்க. அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுறேன்னே தெரில, இவனை எதிர்த்து பேசினா நம்மளுக்கும் இதே மாதிரியான கதி தான் வரும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்திருக்காங்க. அந்த ஊர் மக்களாலையும் எதுவுமே பண்ண முடியல. இது மாதிரி செஞ்சதும் இல்லாமல் அவன் பைக்கில் இருந்த பெட்ரோல் எல்லாத்தையுமே எடுத்து அவர் மேலே ஊற்றி உயிரோடு கொளுத்திருக்கான். இதனாலேயே இவன் மேலே கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஊரை சேர்ந்த யாருமே அதுக்கடுத்து நினைக்கல. அவ்வளவு பயமுறுத்தி வச்சுருந்தான் அந்த ஊர் மக்களை இந்த அக்கு யாதவ். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இவன் பண்ணல. ஒருவேளை இவனுக்கு வந்து பசிச்சிச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களோட வீட்டுக்கு போகிறது, அங்கே இருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒருவேளை தூக்கம் வந்து அங்கேயே படுத்து தூங்கிடுவான். அந்த வீட்டு ஓனர் வந்தால் கூட வெளியில் அவன் எந்திரிச்சு வெளியில் வர்ற வரைக்கும் அவங்க வெளியிலே தான் இருக்கணும். இது வந்து எழுதப்படாத சட்டமாகவே அந்த ஊரில் எல்லாத்தையுமே கடைபிடிக்க வச்சான் இந்த அக்கு யாதவ். தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்தா யாருமே கேட்க மாட்டாங்க. ஒருவேளை இவங்க போலீஸ்கிட்ட போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட கம்ப்ளைண்ட்டை கூட போலீஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த திமிர்லையே கல்லூரி போயிட்டு ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. வலுக்கட்டாயமாக அவங்கள இழுத்து ஒரு குடிசைக்குள்ளே வச்சு நாசம் பண்ணியிருக்கான். அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனோட சுற்றி இருப்பாங்களா நண்பர்கள், அந்த கயவர்களையுமே அதே விஷயத்தை பண்ண வச்சுருக்கான். இது எல்லாமே அந்த ஊர் மக்கள் முன்னிலையில் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதை யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவன் இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இத்தனை நாளாக ரவுடித்தனம் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தான். அடுத்து இது மாதிரி பெண்கள் மேலேயும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஏரியாவில் சுமார் ஒரு 300 குடும்பம் இருக்கும். அதில் ஒரு 10-20 குடும்பத்தை தவிர மற்ற எல்லாருமே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். லோக்கல் அரசியல்வாதிங்க, போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இவன் கைக்குள்ளே வச்சுட்டு இருந்தது மாதிரியே ஆஷா பகவத் அப்படின்ற ஒரு பொண்ணுமே கைக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆஷா பகவத்தோட மெயின் தொழில் என்ன தெரியுங்களா? கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறது. இதனால் அக்கு யாதவை விட பெரிய பெரிய ரவுடிகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ஆஷா பகவத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதனால் அக்கு யாதவ் எப்பயுமே ஆஷா கிட்ட கொஞ்சம் அடங்கி தான் போவான். இதனாலேயே சில சமயத்தில் அக்குனால் பாதிக்கப்பட்டவங்க ஆஷா பகவத்துக்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான தொல்லைகள்லாம் இவன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சாதகமாக போயிட்டு அக்கு யாதவ்கிட்ட பேசுவாங்க. அந்த பிரச்சனையுமே முடிச்சு வைப்பாங்க. இந்த நிலைமை ரொம்ப நாள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கல. வர வர அக்கு யாதவ் வந்து ஆஷாவை மதிக்கிறதே இல்லை, சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. அவங்களோட காதுபடவே அவங்கள பற்றி கெட்ட கெட்ட வார்த்தையில் இவன் பேச ஆரம்பிச்சிருக்கான். கூட இருந்த ஆட்களை வச்சுமே அதே மாதிரியான கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேச சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுற வர்றப்பெல்லாம் வம்பிழுத்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையை இழந்து போன ஆஷா கண்டிப்பாக இதுக்கு மேலே இவனை விட்டு வச்சுருந்தா சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு இவனோட கதையை இப்போயே முடிச்சிடலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அவனை தீர்த்து கட்ட சில ஆட்களோட சேர்ந்து திட்டமும் போட்டிருக்காங்க. அந்த திட்டப்படியே ஆஷா கேங்கை சேர்ந்த ஒரு 5 பேர் அக்கு யாதவோட கேங் அந்த கேங்கில் போய் சேர்ந்துருக்காங்க. அந்த 5 பேர் வந்து அக்கு யாதவோட கேங்கில் போய் சேர்ந்துருக்காங்க. ஆப்போசிட் கேங்கில் இருந்து வந்ததால் அக்கு யாதவ் வந்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப அதிகமான மரியாதை கொடுத்துருக்கா. இதை வந்து அவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு நாள் அக்கு யாதவோட ஆட்கள் யாருமே இல்லாத சமயமாக பார்த்து அவனை அதிகமாக குடிக்க வச்சுருக்காங்க. போதை தலைக்கேறி அக்கு யாதவ் தள்ளாடி நடந்துட்டு வந்துட்டு இருக்கார். ரோட்டை ஃபுல்லாகவே தள்ளாடிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி இருந்து அக்கு யாதவோட தலையில் யாரோ பலமாக வெட்டியிருக்காங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவன் போட்டிருந்த ஒரு பெரிய தங்கச்சங்கிலி அவனோட உசுரை அன்னைக்கு காப்பாத்துச்சு. ஆனாலுமே அவங்க விடாமல் ஒரு 4-5 இடத்துல சராமரியாக வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சுதாரிச்சுக்கிட்ட அக்கு யாதவ் வந்து பக்கத்தில் இருந்த ஒரு சந்துக்குள்ளே புகுந்து ஓடிட்டான். அப்படி அவன் தான் உயிரை காப்பாற்றிக்க போய் நின்ன இடம் அவனுடைய உயிர் நண்பன் அவினாஷ் அப்படின்றவனோட வீடு தான். அக்கு யாதவ் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலுமே அவனுடைய உயிரை காப்பாற்ற தன்னுடைய ரத்தத்தை கொடுத்துருக்காரு இந்த அவினாஷ். ஏன்னா நண்பர்கள் பாருங்கள், அக்கு ஹாஸ்பிட்டல் இருந்த காலகட்டத்தில் அவினாஷ் வந்து ஆஷா பகவத்துக்கிட்ட போயிட்டு சமாதானம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அவினாஷை பலமுறை ஆஷாவோட வீட்டில் வச்சு பார்த்த அக்குவோட நண்பர்கள் இந்த விஷயத்தை அக்குவிட்ட போய் 1க்கு 2 சொல்லியிருக்காங்க. அக்கு யாதவுக்கு இதை கேட்டு ரொம்ப கோபம். ஏன்னா வெளியில் இல்லை அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. ஒருவேளை நம்மளை கொல்ல திட்டம் போட்டது அவினாஷும் தான் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சிருக்கான். ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன மறுநாளே
ஆஷா கிட்ட நான் எவ்வளவு மோசமானவன் அப்படின்னு காமிக்கணுன்றதுக்காக அவினாஷவே தன்னுடைய சொந்த நண்பனையே கொண்டிருக்கான். அதுவும் ஆஷா பகவத்தோட வீட்டு முன்னாடி வச்சு அவருடைய கழுத்தை அறுத்து துடிக்க கொண்டிருக்கான் இந்த கேடுகட்ட அக்கு யாதவ். அவினாஷை ரோட்லேயே வச்சு கொன்னதால் அக்கு யாதவ் மேலே இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அதனால் அவன் ஜெயிலுக்கும் போயிட்டான். ஆனால் கெட்ட விஷயம் என்னென்னா அவன் 10 மாதத்தில் திரும்பி வந்துட்டான். ஒரு கொலை பண்ணால் கூட இவ்வளவு தான் தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச அக்கு இனிமேல் கொலை பண்ணுறதுக்கு எந்தவித தயக்கமும் காட்டாமல் இருந்திருக்கான். அவன் ஜெயிலிருந்து வெளியே வந்து சரியாக 2 வருஷம் கழிச்சு, அதாவது ஜூன் 9, 1999 நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். ஆஷாவோட வீட்டு கதவை யாரோ ஒரு பையன் தட்டிகிட்டு இருந்திருக்காரு. உள்ளே இருந்த மாதிரியே ஆஷா பகவத்தும் கேட்டிருக்காங்க, யாருப்பா இந்த நேரத்தில், எதுக்காக இந்த டயத்தில் வந்து கதவை தட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பையன் வந்து சொல்லியிருக்காரு, ஆன்ட்டி நான் வந்து உங்கள் பொண்ணோட கிளாஸ்மேட்டு தான், என்னுடைய நோட்டு ஒன்று உங்கள் பொண்ணுக்கிட்ட இருக்குது, அது எனக்கு இப்போ உடனே வேணும் ஆன்ட்டி, அதனால தான் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கான். என்னப்பா நீ காலையில் வந்து இதை வாங்கிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிகிட்டே கதவை திறந்த ஆஷா அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுருந்தாங்க. அதுக்கு காரணம் அக்கு யாதவ் மட்டும் இல்லை, அவனை சுற்றி அவனோட கேங்கை சேர்ந்த ஒரு 40-50 பேருக்கு மேலே காரு, பைக்கு அந்த மாதிரியான வாகனங்களில் அவங்க ஆஷாவோட வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி நின்றுருந்துருக்காங்க. அந்த அக்கு யாதவ் ஆஷாவோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஆஷாவோட தலைமுடியை பிடிச்சி வெளியே ரோட்டில் இழுத்து போட்டு அங்கேயே வச்சு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே தன்னோட வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தன்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் அந்த பொண்ணுமே பார்த்து கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. வந்த எல்லாருமே மாற்றி ஆஷாவை சீரழிச்சதுக்கு அப்புறமா ஆஷாவோட உடல் பாகங்களை கண்டந்துண்டமாக வெட்டி போட்டிருக்காங்க. இந்த கொலைக்கு கூட தண்டனையாக வெறும் 16 மாதம்தான் ஜெயிலுக்குள்ளே இருந்திருக்கான் இந்த அக்கு யாதவ். அதுக்கப்புறமா வெளியே வந்த அக்கு யாதவுக்கு நீங்களே நினச்சி பாருங்களேன், இதுக்கடுத்து அவனை தடுக்கிறதுக்கு அந்த ஏரியாவில் யாருமே இல்லை. இதுக்கப்புறம் அவன் என்ன மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சான்றதை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். கோவிச்சுக்காதீங்க.